அதாவது குளிக்கும்போதுங்க மேலேருந்து நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல தான் தேய்ப்பாங்க. சோப்பு போடுறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஏகத்துக்கு ஈரம் பண்ணிக்கிட்டு 2 கால்லையும் ஒரே டைமில் பண்ணணும். உங்களால் ஒரே டைமில் 2 கால்லையும் பண்ண முடியாதுங்கிறனால ஒவ்வொரு காலம் நல்லா அழுத்தி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து நல்லா போகும். போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா தேய்க்கணும். கீழே அழுக்கு நிறைய இருக்கும், நல்லா தேய்க்கணும். குழந்தைகளுக்கே குளிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி குளிச்சுடுவாங்க. 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு இந்த இடத்துல புண்ணு இருக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, நல்லா இங்கேருந்து உங்களால் எவ்வளோ அழுத்தி தேய்க்க முடியுமோ வலிக்கும். நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ரத்த ஓட்டம் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புண்ணு இருக்குது அப்படின்னாக்கா நல்லா தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்கிற இந்த அழுகுன இந்த டெட் செல்ஸ் இருக்கும், புண்ணில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்துடும். நல்லா அழுத்தி தேய்க்கணும். இப்படிலாம் தேய்க்கணும். அடியில் புண்ணு இருக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு வச்சு தேய்க்கணும். இப்போ பாருங்கள் எங்கள் காலில் ஒரு புண்ணு இருக்குது, சேது கூட ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த புண்ணு இதெல்லாம் வந்து நல்லா தேய்க்கணும். இப்படி புரிஞ்சுதுங்களா? நல்லா அழுத்தி இந்த இடத்துல ஒரு புண்ணு தெரியுதுங்களா? இந்த புண்ணையெல்லாம் நான் அப்படி தான் சரி பண்ணியிருக்கிறேன். நல்லா இப்படி அழுத்தி தேய்க்கணும். ரத்த ஓட்டம் போகிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்படிலாம் தேய்ச்சிங்கன்னா நல்லா நின்றுடுக்கலாம் தேய்ச்சிங்கன்னா அப்படியே நாளாக ஒரு வாரம் 10 நாளில் எந்த மருந்துமே வேண்டியதில்லை, புண்ணே சரியாயிரும்.